அர்ஜுனனா அவர்கிட்ட இருக்க வைக்கணும்னு நான் வேண்டின்னு, எங்களுக்கு அவரோட சேவையெல்லாம் வேண்டாம், அவரோட படையே வேண்டாம் எங்களுக்கு, அவர் இருந்தா போற கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜிக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன். என்னோட கோவில் நான் பிறந்த ஊர் வானமுட்டி பெருமாள்ல மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற ஒரே அத்திமரத்தாலான 18 அடி பெருமாள், பிப்பல மகரிஷிக்கு விஷ்ணுப தரிசனம், சனி தோஷம் ஹத்தி தோஷம் போற ஒரே ஒரு கோவில் உலகத்துல 3 கல்வெட்டு நிரூபணம். அத வேற பெருமாளை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான கோவில். முத குருஜி அந்த கோவிலுக்கு வந்து, அப்ப எனக்கு கோயிலுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, நானும் எல்லாரையும் போல சினிமா பார்த்துட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு தான் இருந்தேன். என்ன அந்த கோவிலை ஈடுபடுத்த வச்சு முதல் வந்து அங்க அனுகிரகம் பண்ணி அந்த கோவிலுக்கு பண்ணி ஆசீர்வாதம் பண்ணின அந்த விததான் இன்னைக்கு 290 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி 16வது புஷ்கரமாக சிம்மராசி புஷ்கரம் கோதாவரியில பண்ணக்கூடிய நாசிக்கா பத்ராஜலமான இன்னும் முடிவு பண்ணக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறது. அவர் தான் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரெக்கால தேடி தானே போனாரோ, நான் அதுக்கெல்லாம் பாக்கியமே கிடையாது, பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன திருத்தணும்னு அவர் முடிவு பண்ணினதுனால எனக்கு அந்த இப்பயும் பக்தி இல்லை, நிச்சயமா இல்லை. ஆனா ஏதோ அவர் ஒரு அனுகிரகம் பண்ணினதுனால ஏதோ ஒரு காரியம் நான் நடந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதானே தவிர இதுல என்ன சொல்லறதுக்கோ போறதுக்கோ இல்லை. ஆயிரக்கணக்கான பேரோட ஒத்துழைப்பாலையும் குரு மகா சன்னிதானத்தோட அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தாலையும் தான் நடக்கிறது. யாராவது நான் போய் கேட்டேன், நான் வரலாமான்னு கேட்டேன், மகாலட்சுமியை யாரு வாட்டான்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த சேஷாத்ரி சுவாமி இல்ல 2 பேரை இப்போ நம்ம நினைவுக்கு 3 பேரை நினைவு கூறணும். ஒன்று ரவியோட அப்பா சுப்பிரமணிய மாவசர், அடுத்தது பக்தவச்சல ரெட்டியார், அப்புறம் டாக்டர் ஸ்ரீதர். இவா 3 பேரும் தான் பில்லராக இருந்து அதை இன்னைக்கு கொண்டு வந்தது. அது மாத்திரம் இல்ல, 14 பேருக்கு கனவுல போயிருக்கார் சுவாமி. 14 பேருக்கு கனவுல போனதுல யாருமே நாங்க பார்த்ததில்லை. யாரோ வீரமணின்னு ஒருத்தர நியூ ஹாம்ஷயர்ல இருக்கிறவர கனவுல போய் தான் மகாபிரிவா போய் என் குழந்தை பண்ண போறா, நீ போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னது. அந்த 2 வருஷத்துல இந்த மணிமண்டபம் கட்டினது, கெஸ்ட் ஹவுஸ் கட்டினது எல்லாமே. அதனால இந்த பாக்கியத்தை முதல்ல நீர் உயரம்னு வரிசையா அவையார் பாடுவாங்க, அந்த பேச்சு வரமாட்டேங்கிற அந்த புலங்காலத்துல. அதே போல பிள்ளையார் செய்ய போட்ட நம்ம குருஜிக்கு என்னோட பாதார இந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு குருஜியோட அனுகிரக பாஷணத்தை